ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூடோ ஆப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் லைக் ஆப், ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நார்மல் சிம்பிளாக வந்துட்டு லூடோ ஆப் பற்றி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டெமோ பர்பஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து இதில் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து சிங்கிளாக ப்ளே பண்ணலாம், இன்னொன்று வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ப்ளே பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளே ஆன்லைனில் கொடுத்தோம்னா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரைஸ் போல் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா. ஸோ அடுத்து ப்ரைஸ் அமௌண்ட் ஸ்டார்ட் ஆகும், அதில் வின்னிங்கும் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பிளேயர் 4 பிளேயர்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த கேமை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல உங்களோட டெலிகிராம் லிங்க்கு, சப்போர்ட் கேரு, அது இல்லாமல் ஃபேஸ்புக் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வேலட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து காயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ரேசர் பே இல்லை கேஷ்ஃப்ரீயோட கேட்வே ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த இடத்துல வித்ரா மணிக்கு வந்து டேரெக்டாக நம்ம வந்து நம்ம யூபிஐ இல்லைனா வந்து பேடிஎம் நம்பர் இந்த மாதிரி கொடுத்து கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேம் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் இந்த கேம் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே நாங்கள் உங்களுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ப்ளே ஸ்டோர் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். ஸோ ஈஸியாக நிறைய பேர் வருவாங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து அட்மின் பேனலில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மியூசிக்னு சொல்லிட்டு சவுண்ட் இருக்கும், ஓகேங்களா. இதில் இப்போ நான் வந்து எனபிள் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நமக்கு வந்து ஸோ நம்மளோட செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மியூசிக்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை எனபிள் பண்ணால் வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணுறப்போ கொஞ்சம் நல்ல மியூசிக் வந்து நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ப்ளேயர்ஸும் கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அட்மின் பேனல் ஷோ பண்ணுறேன். ஸோ கைஸ், இதுதான் பார்த்திங்கன்னா வந்து கேமோட அட்மின் பேனல். ஸோ அட்மின் பேனலில் வந்து எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எத்தனை வித்ரா ரிக்வஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக வந்து ஷோ ஆகிடும். ஸோ அது இல்லாமல் சைடில் பார்த்திங்கன்னா வந்து டோர்னமெண்ட்ஸ், என்னென்ன டோர்னமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ 4 பிளேயர்ஸ் டோர்னமெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸாக வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வின்னர், நம்பர் ஆஃப் பிளேயர், வின்னிங் ப்ரைஸு, ஸோ அது இல்லாமல் ஆட் டோர்னமெண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் இது வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு வித்ரா ரிக்வஸ்ட். ஸோ வித்ரா ரிக்வஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன ரிக்வஸ்ட்லாம் வந்திருக்கு, பேமெண்ட் மெத்தடு அவங்களோட எல்லாமே வந்துடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அப்ரூவ்டு வித்ரா காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டெமோக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பேமெண்ட் மெத்தடு, அது இல்லாமல் எவ்வளோ பேமெண்ட் வந்தவங்க கொடுத்தாங்க, ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி வெப்சைட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஆர்எல் இல்லை கேம் அந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இல்லை டார்க் மோடு, ஸோ அது இல்லாமல் இந்த இடத்துல டார்க் மோட், லைட் மோட்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆக்சஸ் டேரெக்டாக வந்து பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து செட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன்ஸு. ஸோ எவ்வளோ ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேமை நீங்கள் வந்து ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பெருசாக யாருமே சப்போர்ட் தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து டெபாசிட் பண்ணும்போதும் கேட்வேயில் வந்து பண்ணிடுறாங்க, ஓகேங்களா. டெபாசிட்டும் பார்த்திங்கன்னா ரேசர் பே இல்லை கேஷ்ஃப்ரீ அப்படிங்கிற நம்ம கேட்வே, இந்தியன் கேட்வே வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து வித்ரா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெயின் ஒர்க்காக இருக்கும். ஸோ வித்ரா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் இருந்தாலே போதும். கஸ்டமர் சப்போர்ட்டுக்கும் சரி, வித்ரா கொடுக்கவும் சரி, ஒரே ஒரு ஸ்டாஃப் இருந்தால் போதும். ஸோ அந்த ஸ்டாஃப் டேரெக்டாக வந்து அந்த அமௌண்ட்டை வந்து டேரெக்டாக மெம்பரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை யூபிஐக்கோ டேரெக்டாக சென்ட் பண்ணுற மாதிரி மட்டும் வச்சுட்டா போதும். ஸோ வேறு பெருசாக நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அது இல்லாமல் நம்ம வேணும் அப்படின்னா ரெஃபர் அமௌண்ட்டும் செட் பண்ணிக்கலாம். இப்போ ரெஃபருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபீஸ் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம வந்து செட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமை நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியுமே சாலிபிளாக ஒரு நாளைக்கு 5 to 10,000 ஈஸியாக earn பண்ணலாம், ஓகேங்களா. அதுக்கு மேலே earn பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட அந்த ஆப்போட டவுன்லோட்ஸ் அதிகமாகிடுச்சு. இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh ட்ரான்சாக்ஷன் மட்டும் வருது, ஒரு 1 lakh டெய்லியுமே ட்ரான்சாக்ஷன்ஸ் வருது அப்படின்னா, ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து இதில் மோஸ்ட்லி பிளேயர்ஸ் கூட ப்ளே பண்ணுறது பார்த்திங்கன்னா பாட் தான் ப்ளே பண்ணும். ஸோ பாட் ப்ளே பண்ணுறப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை தான் எடுத்து கொடுக்கும். அதாவது இந்த பிளேயர்ஸை லாஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை தான் எடுத்து கொடுக்கும். அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 lakh நீங்கள் வந்து உள்ளார டெய்லியுமே டெபாசிட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60K 70Kன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் வரும். ஸோ அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து வித்ரா கொடுத்தது போக ரிமைன் அமௌண்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே ப்ராஃபிட் தான். ஸோ இந்த லூடோ கேம் உங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு லோ ப்ரைஸில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் இருக்குது, வாட்ஸ்அப் காண்டாக்ட் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இந்த கேமோட ப்ரைஸ் லிஸ்ட்டு அது இல்லாமல் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கேமை வந்து உங்களுக்கு லூடோ கேமை 2 to 3 டேஸில் நாங்கள் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ண அப்படின்னா 7 days ஆகும். ஸோ இதுதான் வந்து மொத்தமாக இது. ஸோ இந்த ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு எந்த கேம் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்து அது இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.